நித்யா, அக்கா வாங்க சாப்பிடு. கௌரி வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா எப்படி இருக்காங்க? அப்பப்ப டயர்ட் ஆயிடுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்கிட்ட ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாங்கன்னு சொன்ன. அக்கா என்னாச்சுக்கா? என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா, என்னதான் ஆச்சு? ஹவுஸ் ஓனர் பிரச்சனை தான். அக்கா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே. நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சமயத்துல பேர பிள்ளைங்க வரப்போறாங்கன்னு பயங்கர குஷி ஆகுறாங்க. இன்னொரு சமயம் பாஸ்கர் எப்ப வருவான்னு கேட்டு புலம்புறாங்க. நித்யா, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிக்கா. இந்தாக்கா. நான் போய் அம்மா கொடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா. கௌரி, என்னம்மா மாப்பிள்ள வந்திருக்காரா? வரலம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். பாஸ்கர் பார்த்துட்டு தான் வரேன். அவன் எப்படிமா இருக்கான்? என்ன சொல்றாங்க? நல்லா இருக்காம்மா, பயப்படலாம் வேண்டாம். நல்ல பதில் சொல்லணும்னா கூடிய சீக்கிரமே வந்துருவான். என்ன ஒரு வாட்டி கூட்டிட்டு போறியா? கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாமா. கண்டிப்பா போலாமா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா என்ன, நீ அவனை பார்த்தா அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். ஓகே, நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமா கௌரி, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாலும் என் மேல அவ்வளவு பாசமா இருப்பான். அப்போ நாங்கெல்லாம்? இவ ஒருத்தி, எல்லாரும் தான். ஆனா இப்ப தள்ளி இருக்கிறவன் அவன் மட்டும் தானே. அவனை பத்தி தானே நம்ம பேசுறோம். அம்மா, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இல்லனா ரொம்ப சீக்கிரமா அவனை நான் இங்க கூட்டிட்டு வரேன். போதுமா? ஏமா, அவனுக்கு சாப்பாடெல்லாம் எப்படிமா? நேரத்துக்கு சாப்பிட்டுருவான்ல? ஐயோ அம்மா, அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கு. அவன் நல்லா தான் சாப்பிடுறான். ஆனா நீ தான் இங்க சாப்பிடுறதே இல்லையா. யாரு இவ சொன்னாளா? அம்மா, உன்னை பார்த்தாலே தெரியுதுமா. தயவு செஞ்சு சாப்பிடு. நீ தெம்பா இருந்தா மட்டும்தான் நாங்க ஓடி ஓடி பாஸ்கரை கூட்டிட்டு வர முடியும். இல்லனா உன்னை பார்த்துட்டு நாங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவோமா. தயவு செஞ்சு சாப்பிடு. இந்தா சாப்பிடுமா. அம்மா, பிடிவாதம் பிடிக்காம நேரத்துக்கு சாப்பிடு. சாப்பிடாம நம்ம இருந்துட்டா நடக்காதது நடந்துரு போகுதா, இல்ல நடக்கிறது நடக்காம நின்று போதா? அதனால சாப்பாட பகச்சிக்காம நட்பாவே இருக்கணுமா. எவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சிட்ட.
அப்புறம் பேசாம எப்படிமா அந்த தாமரை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் காலத்தை ஊட்டுறது? அதுவும் சரிதான். எது எப்படியோமா, உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. இழந்து நிக்கிறவங்களோட எரிச்சல் சுமந்து நிக்கிறவங்க மேலேயே தான் இருக்கும். முன்னைக்கு இன்னும் இப்ப ரொம்ப கவனமா இருக்க பழகிக்கோ. உன் வயித்துல வளர்ற குழந்தையால அதோட ராசி, அதோட அதிர்ஷ்டம், அதுதான் இவ்ளோ பிரச்சனையும் ஒட்டு மொத்தமா கொண்டு வந்திருக்க. என்னாச்சு? ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, அம்மா சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். அம்மா சொல்றது சரிதான் கௌரி. சும்மா இருக்கும்போதே உன் மேல அவ்ளோ பொறாமையும் வயித்தறிச்சலுமா சுத்துறவங்க இருக்கிற வீட்ல இப்ப வயித்துல குழந்தையோட நடக்கிறத பாக்க பாக்க பத்திக்கிட்டுல எரியும். அக்கா, நீ பேசுறது எல்லாமே சரிதான். அத்தையும் அவரும் சித்தப்பாவும் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறப்ப மத்த எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. கவனமா இருந்துக்கோடா. சரிம்மா, சாப்பிடு. இந்தா தண்ணி. அம்மா, நீ சாப்பிடணுங்கிறதுக்காக நான் அதிகப்படுத்தி பேசல. உண்மையாவே நான் பாஸ்கர வழியில கொண்டு வந்துருவேன். வரது கூட பிரச்சனை இல்ல. கேஸ அவன் பேர்ல பதிவாகாம பாத்துக்கணும். கண்டிப்பாக்கா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன வாலு, மேற்கொண்டு படிப்பா இல்ல வேலையா? வேலைதான்க்கா. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். மாமா, சித்தப்பா, இந்த மாதிரி உறவு முறைலாம் எனக்கும் இருக்கா? என்ன சித்தப்பா பேச்சு இது? யாரோ என்னவோ சொன்னாங்கன்னா இத்தனை நாள் இருந்தது எதுவும் இப்ப இல்லைன்னு ஆயிடுமா? எதையும் மனசுல தேக்கி வச்சுக்காதீங்க. என்ன பாருங்க, ஒவ்வொரு முறையும் அசிங்கப்பட்டு நான் படாத வேதனையா ஆகாதவங்கன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு தான் பேசுறாங்களே. அதெல்லாம் நம்ம உள்வாங்கி பதிய வச்சா நல்லா இருக்குமா? நம்ம மேல பாசம் வச்சிட்டே நம்ம கூட சுத்துற யாருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற குறை தெரியாது. வெறுப்பு காட்டுறவங்களுக்கு தான் குறைங்க மட்டுமே கட்டுக்கு தெரியும். அப்படித்தான் என் குறைங்க அவனுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. தெளிவா சொல்லிட்டான். எனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன இருக்கு? உரிமையும் இல்ல, உடமையும் இல்ல. அப்புறம் எந்த தைரியத்துல இத்தனை நாளும் நான் இந்த வீட்டுல இருக்கேன்? மாமா, நீங்க இவ்வளவு சீரியஸா பேசி நாங்க பார்த்ததே இல்ல. அது உங்களுக்கு சரியாவும் வராது. உண்மைதான்டா. சீரியஸா நான் பேசினா கூட தமாஷா எடுத்துக்கிட்டு என்னை ஒதுக்கி விட்டுட்டா கூட பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனா இப்படி ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, உனக்கு என்னடா வேலைன்னு ஒருத்தன் கேட்டானே. சித்தப்பா, அவங்க இப்படி கேட்டதுதான் உங்க மனசுல நிறைஞ்சு இருக்கு. நாங்க இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கோமே,
அது உங்களுக்குள்ள உட்காரலையா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.